விஜய் அவர்களையும், விஜய் அவர்கள் கூட சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்களையும் வந்து ரூட் மாஃபியா இவங்கலாம் வந்து ஃபேக் ஐடிய வச்சு நரேட்டிவ் செட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாட்டு. காசு குடுத்து தான் நெறைய பேர் கமெண்ட்ல இது பண்றாங்க, பரப்புறாங்க. அப்படிலாம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரே ஒரு போஸ்ட்ட காட்டுறேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழ அந்த கமெண்ட் பண்ணவங்கலாம் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் யாரு? இப்ப இதுல அத்தனை பேரும் வந்து அவரோட பர்சனல் இழுத்து பேசியிருக்காங்க. அவர திட்டி பேசியிருக்காங்க. எல்லாம் ஒரு சென்டென்ஸும் ஒரே மாரி இருக்கு. ஒரே மாரி பேசியிருக்கிறாங்க. உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் நார்த்துக்காரனோட ஃபேஸ் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா, நெறைய பாட்டா இருக்குது. எவனோ ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து மெசேஜ் பண்ண மாரி இருக்குது. உள்ள போஸ்ட் இல்ல, லைக் இல்ல. சும்மா எம்ப்டியா இருக்கு. எதுவுமே இல்ல. இவங்கலாம் யாரு? பெருசா பேசுறாங்க அத்தனை பேரும் வந்து இந்த பாத்தீங்களா பாட்டை வச்சு ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பண்றதே வந்து இங்க உள்ளவங்க கிடையாது. காசை கொடுத்து விலைக்கு வாங்கி அதை வச்சு நீங்க பண்றாங்க. இவங்க ஒரு ரூட் மாப்பியம், இது மிகப்பெரிய கும்பல் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு கீழேயே இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நிறைய இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சும்மா நான் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அப்ப இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அப்ப இங்க யார் ரூட் மாஃபியா? ரெண்டாவது வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்குது. அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய கும்பல் வேலை செய்யுது. இதுக்காகவே அவருக்கு பப்ளிசிட்டி பண்றதுக்குன்னே நிறைய கும்பல்கள் வேலை செய்யுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு. ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் பாட்டை வச்சு வேலை பார்த்தாங்க, காசு கொடுத்து வேலை பார்த்தாங்க, ஃபுல்லா வடக்கன்ஸ் இறக்கி விட்டாங்க. அப்படி இப்படின்னு நிறைய பேர் இங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப இவருக்கு கீழே இந்த கமெண்ட் செக்ஷன்ல இவ்வளவுக்குள்ள வந்து இவரை பேசுறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவே ஒரு பெய்டு தான். இது எனக்கு அதுல அப்பட்டமா தெரியுது. இதெல்லாம் காசை கொடுத்து பேச வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. உள்ள போய் பாத்தீங்கன்னா யாரோட ஃபேஸ் இருக்காது, போஸ்ட் இருக்காது. நான் சொன்ன மாதிரி எதுவுமே இருக்காது. அதை நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுல இருந்தா இப்ப அவர் கீழே பர்சனலா இழுத்து பேசுறாங்க. ஃபுல்லா பேக்வேர்ட்ஸ். பர்சனல் இழுத்து தெரியும் உங்களுக்கு. ஒரு பர்சனல் மேட்டர் என்னன்னு தெரியும். அதை வச்சு பார்த்திருப்பீங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை. அப்படி பேசுறாங்க. அப்ப நீங்க யாரங்க இங்க குறை சொல்றது? இப்ப விஜய் அவர்களை வச்சு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஏன் எந்த குரூப் இது பண்ணிட்டு இருக்குது? அப்ப இது எல்லாமே தப்பா இருக்குதுல்ல. அப்ப எதுவுமே இங்க மாற போறது கிடையாதா? நீங்க இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படியே கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது, இவனுக்கா துட்ட கொடுத்து உட்காந்து பேச வைக்கிறது, இதான் வேலையா? நான் எல்லாரும் செத்தாங்க சொல்றேன். இதான் வேலையா? கெட்ட வார்த்தை பேசுறதும் அடுத்தவங்க பர்சனலை வச்சு இழுத்து பேசுறதும் தான் இங்க வந்து நம்ம நாகரிகத்தை சொல்லி கொடுத்துருக்குதா? இப்ப இதெல்லாம் பாட்டு தான். இப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணணும், விஜய் அவர்கள் பத்தி வந்தாலும் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதுல, அப்ப இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும்ல. அதுங்களுக்குலாம் கேவலமாவே இருக்காது அந்த மாதிரி பேசுறதுக்கு. அப்போ சோசியல் மீடியாவில் என்னனாலும் பண்ணலாம், என்னனாலும் அவதூறுகள் பரப்பலாம், என்னனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்குதுங்க. அப்ப இது தப்பா இருக்குது. இதை மாத்தணும். தயவு செஞ்சு மாத்துங்கன்னு தான் சொல்றேன். இந்த பாட்டு தான் பேசுது, எவனோட காசு கொடுத்தவன் பேச வைக்கிறான்னா அவன் அவன் சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக பண்ணியிருப்பான். பட் நீங்களா இருக்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போய் திட்டுறீங்க. இதுலலாம் ஒரு அக்கா உட்காந்து பேசுது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு அக்கா உட்காந்துட்டு, நீங்களாம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு கேவலமா பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிட்டு அது கடைசியில் ஒரு கெட்டவார்த்தை போடுது. அப்போ எங்க போச்சு உங்க இதெல்லாம்? அவன் பேசிட்டான்னா சரி, அவன் பேசிட்டான், சரி ரைட் ஓகே. நீங்க கடைசியா நீங்க ஒரு கெட்ட வார்த்தை விட்டு ஆட் பண்றீங்க விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்களா திருந்துங்கன்னு தான் சொல்றேன். ஒருத்தன் பேசிட்டானா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் திரும்ப அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுறதுல இங்க ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்றேன், கெட்ட வார்த்தை பேசுறவன் என்னைக்குமே அவன் அம்மா கிட்ட கெட்ட வார்த்தை பேச மாட்டான், அவங்க அப்பா கிட்ட கெட்ட வார்த்தை பேச மாட்டான், அவங்க தங்கச்சிட்ட கெட்ட வார்த்தை பேச மாட்டான். இத்தனையும் பேசிட்டானா அவன் அவன் அது ஒரு இதே கிடையாது. அவன்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, சொல்லிட போறேன் வேணாம், அந்த மாதிரிதான். சரிங்களா? அவன் வந்து அவன் அவங்க அம்மா முன்னாடி அவன் கெட்ட வார்த்தை இப்போ கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பேசணும்ல, அவன்லாம் அவங்க அம்மா முன்னாடி இப்படி பேசுவானா? பேச மாட்டான். அப்போ எவனா ஒருத்தன் மூஞ்ச மறைச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு கெட்ட வார்த்தையா பேசுறது, அதுல எதோ உனக்கு பெருமை. நாங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்துட்டு பெருமை மயிர் வேற. சரியான கருத்துக்களை இங்க பதிவிடுங்க. சரியான இப்போ ஒருத்தர் சொல்றானா, ஒருத்தன் வந்து சரி ஓகே உங்க கட்சி சார்ந்தவங்களையோ இல்லைன்னா விஜய் அவர்களையோ இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ இல்லைன்னா எடப்பாடி அவர்களையோ வந்து ஒருத்தர் நெகட்டிவா போட்டான்னா அது தப்பா இருக்கு அப்படின்னா அந்த தப்பு கீழே இதெல்லாம் தப்பா இருக்கு, இதை திருத்துங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணும்? யோசிப்பான். ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்காம திரும்பவும் திரும்ப 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 அதே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவனோட புத்தி அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம கடந்து போகணும். ஆனா அதை விட்டுட்டு இருந்துகிட்டு பதிலுக்கு நீ இப்படி பேசிட்டியா, என் தலைவரை பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ தலைவரை பேசினா உன்னை என்ன பண்றேன்னு பாரு, மொத்த பேரை கடிச்சு வைக்கிறது ஒரு பிரோஜனம் கிடையாது. இங்க நான் சொல்றேன், இங்க விர்ச்சுவல் ஆடிஷன் எடுத்துக்கிறேங்க, யாருனாலும் எடுத்துக்கிறேங்க, எல்லாம் ஒருத்தர் பதிவு பண்ண விர்ச்சுவல் அபியூசர்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தன் பண்ற தப்புனால எல்லாரையும் நீங்க எப்படின்னு குறை சொல்றது? அதே மாதிரி இன்னொருத்தன் சொல்றான், தமிழர்கள்லாம் அறிவார்ந்த சமூகம் நான் பார்த்தேன், இப்ப அறிவார்ந்த சமூகம் இல்லை, அதை நான் வந்து திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ யாரா வந்து அறிவார்ந்த சமூகம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ யாரா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்
இப்படி நிறைய பேர் கிளம்பி வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆளை முதலமைச்சரை உட்கார வச்சாச்சு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நெகட்டிவா ஒரு இம்பாக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் வந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்க அண்ணனை பாதுகாக்கணும்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணனை மாதிரி இருக்க கத்துக்கணும்னு தான் சொல்றேன். அவரு பாத்தீங்களா நிறைய விஷயத்துல பொறுமையா இருக்காங்க. அந்த மாதிரி பொறுமையா இருந்துட்டு போங்கன்னு தான் சொல்றேன். அதை விட்டுட்டு அண்ணனை பேசினா அண்ணனுக்கு ஒண்ணா நான் இறங்கி அடிப்பேன்னு சொல்லி அடிச்சு அடுத்தவங்களை கெட்ட வார்த்தை பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்கள மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் போயிடும். அதனால தெளிவா அறிஞ்சு தெளிஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.